உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப என்ன என்னதாங்க செய்ய சொல்றீங்க? சொல்லுங்க. நமக்கு இந்த சொத்து, வீடு, பணம் இதெல்லாம் எதுக்கு ஜெயா? எல்லாம் நம்ம பசங்க அனுபவிக்கிறது தானே. கொஞ்சம் யோசித்து பாரு. நீ இந்திராவை எதுக்கு வெறுத்த? கௌதம்காக தானே. ஆனா கௌதம் இப்ப வீட்டுல இல்லையே. நம்ம வீட்டு வாரிசு வாரிசுன்னு காவியா வயித்துல இருக்கிற குழந்தைய எப்படி கொண்டாட தலையில் தூக்கி வச்சுட்ட? மாமா வேண்டாம் மாமா. சுபா, தயவு செய்து என்ன பேச விடுமா. நான் இன்னைக்கு எல்லாத்தையும் பேசி ஆகணுங்கிற முடிவில் இருக்கேன். சொல்லு ஜெயா, இப்ப அந்த குழந்தைக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சும் கூட உன்னால எப்படி ஜெயா சும்மா இருக்க முடியுது? ஜெயா, அது நம்ம குடும்ப வாரிசு ஜெயா. பா போதும், நிறுத்துறீங்களா? என்ன சும்மா குடும்ப வாரிசுன்னு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீங்க? பெரிய இவளா அந்த காவியா? நான் கூப்பிட்டு வரலன்னு சொல்லிட்டா சரி போறான்னு விடுவீங்களா? அதை விட்டுட்டு சும்மா பேசினதே பேசிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன உங்களுக்கு குடும்ப வாரிசு வேணுமா? குழந்தை தானே. கௌதம்க்கு டைவர்ஸ் அப்ளை பண்ண மாதிரி எனக்கும் அப்ளை பண்ணா 6 மாசத்துல கிடைக்க போகுது. அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணா 10 மாசத்துல குழந்தை. என்னடா சொன்ன? டேய், மனுஷனாடா நீ எல்லாம். நீ எங்களுக்கு தான் பிறந்தியா? சே, எப்படா இவ்வளவு சீக்கிரம் ஒரு உறவை வெட்டி போடுறதுக்கு தயாரா இருக்க? டேய், உனக்கு இந்த திமிரெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஜெயா கிட்ட நான் இவ்வளவு சண்டை போடுறேனே. ஏண்டா அவளை ஏத்துக்கிட்டு நான் காவியா போய் கூட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் கூப்பிட்டா என் மருமக 2 பேரும் வருவாங்கடா. ஏன் கூப்பிடாம இருக்கேன்னு தெரியுமா? சொல்றா, தெரியுமா? என் பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டி. அவளை என்னால விட்டு கொடுக்க முடியாது. டே, பொண்டாட்டிய வரவளை என்னடா நினைச்ச? உனக்கு சோறாக்கி போட்டு உனக்கு துணி துவச்சு போடுற மிஷின் நினைச்சியா? ஒரு அப்பனுக்கு மகளா பிறந்து முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டு அவன் கஷ்ட நஷ்டம் எல்லாத்திலையும் பங்கெடுத்து அவன் துவண்டு போய் உட்காரும் போது ஒரு தாயா தோள் கொடுக்கிற நல்ல தோழியா அப்படி இருக்கிறவதாண்ட பொண்டாட்டி. என் பொண்டாட்டி அப்படித்தாண்டா இருக்கா. டேய், உன் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அவ சந்தோஷ துக்கமா நினைக்கிற பத்தியா? அவதான பொண்டாட்டி, அவதான் பொண்டாட்டி. டேய், உன் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான்டா இந்த சொத்து, வீடு, மரியாதை எல்லாம் எல்லாம். அப்பேற்பட்டு என் கொலசாமி நான் என்னைக்கு விட்டு கொடுத்தது இல்லடா. விட்டு கொடுக்கவும் மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேன். இவகிட்ட நான் சொல்லாம கொள்ளாம போயிட்டேன்னு வச்சுக்க, வருத்தப்படுவாடா. பொண்டாட்டிய வருத்தப்பட வைக்கிறவன் ஆம்பளையே இல்லடா. உன்னெல்லாம் என் பையன் சொல்லிக்கிறதுக்கு நாக்கெல்லாம் கூசுதுடா. கண்ணு முன்னாடி நிக்காத, நின்ன கொலை பண்ணிடுவேன். போடா. நீங்க என்னையே கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல. சே, வீடா அது? காவியா, அக்கா, சுபாக்கா, சுபாக்கா
அக்கா இந்திரா, வாங்கக்கா. காவியா, எப்படி இருக்கீங்க சுபாக்கா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாமா? என்னக்கா நீங்க ஏன் இவ்வளவு நாளா வரல? உங்களை எல்லாம் பார்க்காம என்னால இருக்கவே முடியல. அதுவும் காவியாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் என்னால தாங்கவே முடியல. அதான் ஓடி வந்துட்டேன். வாமா சுபா, இவங்க 2 பேரும் உன்னை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. நீயே வந்துட்ட, ரொம்ப சந்தோஷமா. இந்தாங்கம்மா. எதுக்குமா இதெல்லாம்? பரவாயில்லம்மா. அம்மா தண்ணி எடுத்துட்டு வா சரி, சுபாக்கா. மது எடுத்துட்டு வரேன். அக்கா அக்கா வாங்கக்கா, உட்காருங்க வாங்க. வா. வாங்கக்கா உட்காருங்க. காவியா, செல்லம் என்ன செய்யறாங்க? நல்லா இருக்குக்கா, ஒண்ணும் இல்ல. உனக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? அக்கா பரவாயில்லக்கா, நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அம்மாவும் இந்திராவும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? இந்தம்மா இந்த ஆ. எனக்கு என்னம்மா, என்ன விடு. நம்ம இந்திரா கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் இந்திரா, நம்ம அப்பாவை வெளியில கூட்டிட்டு வர விஷயமா என்னதான் சொல்றாங்க? சுபாக்கா, அப்பாவை எல்லாருமா சேர்ந்து அநியாயமா மாட்டி விட்டுருக்காங்கக்கா. நான் அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்க்கா. என்னன்னே தெரியல. கடவுள் எல்லா பக்கமும் நம்மள சோதிக்கிறாரு. அதை விடுங்கக்கா. அக்கா, மாமா இப்ப எப்படி இருக்காரு? அத்தைக்கு உடம்புக்கு எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லைல்ல? அக்கா, அத்தை என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்கல்ல? என் கோவமா இருக்காங்களாக்கா? ஆமா ஆமா, உன் மேல கோவம் தான். அப்படி இல்லைனாலும் அங்கதான் ஒரு கோல் முட்டி பிசாசு இருக்கேன். அவ இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டுக்கிட்டே தான் இருக்கா. அந்த ராகினி நினைச்சாதான் எனக்கு இன்னும் பயமாவே இருக்குமா. அன்னைக்கே அந்த நர்ஸ் வந்து உண்மையை சொல்லியிருந்தா அந்த வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிருக்கும். ராகினி அத்தைக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கு, அதான் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் சுபாக்கா, நீங்க எப்படி வந்தீங்க? உங்களை எப்படி வரவிட்டாங்க அவங்க? ஏன் இந்திரா, நம்ம வீட்டை பத்தி தெரிஞ்சுமே நீ இந்த கேள்வி கேட்கலாமா? அப்போ வீட்ல யாருக்கும் தெரியாம தான் இங்க வந்திருக்கீங்களாக்கா? ஆமாமா, நானும் அத்தை கண்டிப்பா உன்னை பார்க்க வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த ராகினி அதுக்கு அவங்கள விடவே மாட்டேங்கிறா. அப்பதான் மாமா என்கிட்ட வந்து உங்க எல்லாரையும் பார்த்துட்டு வர சொல்லி என்னை அனுப்பி வச்சாரு. நினைச்சேன்க்கா, மாமாவால எங்களை பத்தி கவலைப்படாம இருக்கவே முடியாது. அவருக்கும் என் கூட இங்க வரணும்னு தான் ஆசை. ஆனா என்ன செய்யறது, கௌதம் தம்பி வேற வீட்ல இல்ல, திருச்சிக்கு ஒரு வேலை விஷயமா போயிருக்காரு. இந்த சந்தர்ப்பத்துல அத்தைக்கு துணையா இருக்கணும்ல, அதான் நீ மட்டுமாவது போய் பார்த்துட்டு வாமான்னு என்னை அனுப்பி வச்சாரு. அப்போ கௌதம் அங்க இல்லையோ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.